ஓஎஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பக்தி, ஆன்மீகம் அந்த மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து போஸ்ட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் எங்கள் குலசாமின்னு ஒரு சீரீஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா பிரபலங்கள் அவங்களோட குலசாமியும் அவங்களோட பூஜை வழிபாட்டு முறை பற்றியும் நம்மள்கிட்ட பகிர்ந்துக்குவாங்க. அப்படி நம்ம ஃபஸ்ட்டு இன்றைக்கி யாரை பார்க்க போகிறோம்னா, கவியரசு கண்ணதாசன் ஐயா. அவரை பற்றி நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அர்த்தமுள்ள இந்து மதம்னு மாபெரும் பக்தி நூல் எழுதினவர். ஸோ அவங்க மகள் ரேவதி சண்முகம் அவங்கள இன்றைக்கி நம்ம இன்டர்வியூ பண்ணி பக்தி, ஆன்மீகம் பற்றி கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. ஓஎஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இந்த யூடியூப் சேனலுக்காக பல கோயிலெலாம் போயிருக்கோம். ஆனால் இங்கே வீடே கோயில் மாதிரி இருக்குது. இந்த வீடு என்னோட மாமனார் கட்டினது. கிட்டத்தட்ட ஒரு 80 வருஷத்துக்கு மேலே ஆன வீடு இது. அந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் ஆட்சியும் போது இந்த கம்பெனி ஆளுங்களே நின்று மேற்பார்வையிட்டு கட்டின வீடு இது. செடி கொடிகள்னு பற்றி பேசும்போது செடியெல்லாம் நிறைய என்னோடய கணவரோட விருப்பமான ஒரு பொழுதுபோக்கு அதுதான். ஸோ அந்த செடி கொடிகள்கிட்ட பேசுகிறதோ, அந்த செடியெல்லாம் திருப்பி மாற்றி ஏறு போடுறது, உரம் போடுறது, மாற்றி வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். நான் ஆரம்பத்தில் ஒரு செடி வாடகைக்கு கொடுக்குற ஒரு வியாபாரமாக ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அது ஒரு 12-13 வருஷம் பண்ணேன், நிறுத்திட்டேன். அதுக்கப்புறமா அந்த செடிகளில் கொஞ்சம் எல்லாருக்கும் கொடுத்தது போக மீதியை வச்சு இன்றைக்கி அது பல மடங்காக பெருகி வச்சுருக்கோம். ஸோ வரவங்க கேட்குறதே முதல்ல அதுதான். வீட்டுக்குள்ளே நுழையும் போது ஒரு சின்ன நந்தவனத்துக்குள்ளே நுழையிற மாதிரி இருக்கும்பாங்க. கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்கள் குலதெய்வத்தை பற்றி நீங்கள் நம்ம நேயர்களுக்கு சொன்னால் நல்லாயிருக்கும். எங்கள் குலதெய்வம் காரைக்குடி பக்கத்தில் கீழக்கோட்டைங்கிற கிராமம் இருக்குது. அங்கே ஆதீனம் இளகி ஐயனார் அப்படிங்கிறது தான் அந்த ஊரில் உள்ள அந்த ஐயனார் கோவில். அந்த ஐயனார் தான் எங்கள் மாமனாருக்கு குலதெய்வம். இன்றைக்கும் நான் என்னோடய பூஜை ரூமில் தனியாக ஒரு கிண்ணத்தில் பிரசாதமும் தண்ணியும் வைப்பேன். ஆதீனம் இளகி ஐயனாரை நினச்சி தான் நான் வைப்போம். அது ஒரு வழக்கமாக வச்சுட்ருக்கோம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆன்மீகம் பக்தினா நீங்கள் என்ன மாதிரி சொல்லுவீங்க? என்னை பொறுத்த மட்டும் ஆன்மீகம் அப்படிங்கிற போது நம்மளை மேலேருந்து இயக்கிற ஒரு சக்தியாக தான் நான் நினைக்கிறேன். அப்பா சொல்கிற மாதிரி இந்துக்களோட இது நம்பிக்கை தான், நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் தான். ஐயா கவியரசு கண்ணதாசன் எழுதின நூலில் முக்கியமான நூல் இந்த அர்த்தமுள்ள இந்து மதம். அந்த நூலில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? இந்த நூலை எழுதுனதே ஒரு அற்புதம் தான் சொல்லணும். சாவி அவர்கள் அப்பாட்ட கதிரில் எழுதணும்னு சொல்லி சாதாரணமாக பேசும்போது, சரி எல்லா பத்திரிகையிலும் குமுதம் எழுதுறீங்க, அப்புறம் துக்ளக்லெல்லாம் எழுதுறீங்க, எங்கள் பத்திரிகையிலையும் எழுதணும்னு சொல்லும்போது அப்போ எழுதலாமேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன டாபிக் எழுதுனீங்கன்னா இப்படி யோசிச்சுட்டு 2 பேரும் அப்போ அவர் சொன்னாரா அப்பா சொன்னார் தெரியல, அர்த்தமுள்ள இந்து மதம்னு அப்படின்னு ஒரு இது வச்சாங்க. அதில் ரொம்ப பிடிச்சது அப்படின்னா இந்து மதத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற அத்தனை பேரும் அதை பிடிக்கும். இன்றைக்கி அவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்மளோட இந்து மதத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோன்னா அதை படித்தா போதும். கடைசியாக அழகாகவும் முடிச்சிருப்பாங்க. இந்துக்களோட இது நம்பிக்கை. நாம் வாழ்கிறது இன்றைக்கி நம்பிக்கை. இது நடக்குங்கிற நம்பி வாழ்க்கையை நடத்திட்டுருக்கோம், நடக்குது அந்த வகையில் தான். ஸோ அதில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். தலைமுறையினரும் இன்றைக்கி நம்மளோட இந்துக்களோட இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த புத்தகத்தை படித்தா போதும். அத்தனை அந்த எல்லாத்துலேயும் உள்ள சாராம்சத்தை கொண்டு அதில் சேர்த்துருப்பாங்க அப்பா. அது அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ நிறைய பேர் சொல்கிறதும் அப்படி தான். என்னை பார்க்குற போது மற்ற புஸ்தகங்களை மேற்கோள் காட்டுறதை விட கூட முதல்ல என் கையை பிடிச்சிட்டோம்மா அர்த்தமுள்ள இந்த மாதிரி நான் அத்தனை தடவை படித்தேன், அவ்வளோ நல்லா இருக்குமா, எனக்கு அப்படியே அவர் கண்ணுக்குள்ளே ஒரு ஹீரோ மாதிரி நிற்கிறாரு, ஒரு தெய்வம் மாதிரி நிற்கிறார், ஒரு சித்தர் மாதிரி நிற்கிறாருன்னு அதை அவங்களோட கற்பனைக்கு ஏற்ற மாதிரி ஒரு வடிவத்தை அப்பாவுக்கு கொடுத்து அவங்க மனசுக்கு நிறுத்தியிருப்பாங்க. உங்களுக்கு மனசுக்கு நெருக்கமான கடவுள் யாரு? லக்ஷ்மி நரசிம்மரும் ரொம்ப பிடிக்கும். மற்ற எல்லா தெய்வங்களையும் பிடிச்சாலும் சிலதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் இருக்குதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எனக்கு ஒரு இப்போ ஆஞ்சநேயர் பார்க்குற போது ஏதோ என்னோட மகன்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். அதே மாதிரி ஏதாவது கவலைன்னா பாபாவை என்னோடய அப்பாவாக தான் நினச்சிப்பேன். பாபா கிட்ட தான் போய் முதல்ல சொல்லுவேன். சந்தோஷமாக இருந்தது, கஷ்டமாக இருந்தது, எதுவாக இருந்தாலும் முதல்ல அவர்கிட்ட என்னோடய கோபம் எனக்கு ஏதாவது கேட்கணும்னு தோணாலும் என்னோடய அழுகையை எதுவாக இருந்தாலும் முதல்ல அவர்கிட்ட போய் அவர் கேட்டுட்டு இருக்கும்போதே ஆஞ்சநேயத்தையும் கேட்டுப்பேன். இதுதான் என்னோட ரொம்ப இது. அந்த 3 கடவுள் மட்டும் பிடிக்க ஏதோ ஒரு காரணம் இருக்கா? இப்போ ஆஞ்சநேயர் முதல்ல நான் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் முன்னாடியே இங்கே பக்கத்துலேயே ஒரு கோவில் இருந்தது. 3வது தெருவுலேயே ஒரு சின்ன சன்னதி இருந்தது. என்னமோ தெரியல, அவர்கிட்ட வேணும்னா சில விஷயங்கள் ஆத்ம திருப்தி இருக்கும், சில விஷயங்கள் நல்லா சொன்ன உடனே நம்ம நினச்ச உடனே நடக்கும். இப்போ ஒரு 15 வருஷமாக பாபா கோயிலுக்கு போகிற சந்தர்ப்பம்
அடிக்கடி கிடைக்க ஆரம்பிச்சது. அது போக ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் வேண்டிக்கிட்டது நடக்க ஆரம்பிச்சது. ஸோ எல்லாருக்குமே வந்து ஐயோ ஏதோ ஒரு விஷயம் நமக்கு இப்போ அப்பா அம்மாவே நமக்கு ஏதாவது ஒன்று பொருள் நம்ம கேட்டோன்னே நம்ம கேட்காமே கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எனக்கு பிடிச்சது நீங்கள் வாங்கிட்டு கொடுத்துட்டீங்களே நம்ம. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் கேட்டும் கேட்காமையும் பாபாவும் சரி ஆஞ்சநேயரும் சரி என்னோடய வாழ்க்கையில் நிறைய நிகழ்த்தியிருக்காங்க. அதே மாதிரி லக்ஷ்மி நரசிம்மர் அவங்கக்கிட்ட உணர்வுபூர்வமாக பேசுறது, அவங்கள வந்து ஒரு விக்கிரகமாக நினைக்கிறது இல்லை, ஒரு ஆன்ம உணர்வாக தான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஒன்று வேண்டிட்டு அது எனக்கு இந்த வேணுனால இது நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் சொல்ல முடியுங்களா? ஆஞ்சநேயர் பொறுத்த மட்டும் 2 விஷயம். ஒன்று வந்து அவர் எங்கள் வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள்லேயே எல்லாரும் ஒரு சின்ன பயமுறுத்தல் சொன்னாங்க. ஆஞ்சநேயர் வந்து ஒரு பிரம்மச்சாரி, அவர் வந்து ரொம்ப தீர்த்தெடுக்கப்படாமல் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். நீ வந்து இப்போ அவர் விக்கிரகமாக இருக்கிறதுனால அபிஷேகம் பண்ணி நிறைய விஷயங்கள். அப்போ வந்து ஒரு சின்ன பயம் வந்தது. நம்ம கொண்டு வந்து வச்சுருக்கோமே இப்போ ஆஞ்சநேயரை, அப்போ வந்து நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா நம்ம வீட்டில் இருக்கவங்க யாரும் சொல்லிடுவாங்களோ என்னமோ ஏதோ தெரியல. அதனால் கோவிலில் கொடுக்கலாம், ஏதாவது ஒரு கோவிலில் வச்சுக்கிற மாதிரி கொடுக்கலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க கேட்டாங்க, கோயில் மதுரையில் கோயில் பண்ண போகிறேன்னு அந்த அண்ணன் வந்து கேட்டாங்க, நீ வேணால் ஆஞ்சநேயர் எங்ககிட்ட கூட நாங்கள் கோயிலில் பிரதிஷ்டை பண்ணிடுறோம். சரின்னு ஒரு முடிவெல்லாம் பண்ணிட்டோம். அன்றைக்கி இரவு வந்து என்னோடய கனவுல வந்து ஒரு குட்டியாக ஒரு குரங்கு வந்து என் கழுத்தை கட்டிக்கிட்டு நான் போகமாட்டேன் உங்ககிட்ட தான் இருப்பேன் அப்படின்னுச்சு. அப்படியே அது ஆஞ்சநேயர் வாக்காக நினச்சி நான் அதுக்கப்புறம் அதை பற்றி நான் நினைக்கவே இல்லை. என் காலம் இருக்க மட்டும் என்கிட்ட இருக்கட்டும். அதுக்கப்புறம் அவர் முடிவு பண்ணிக்கிட்டேன் எங்கே போகிறாருன்னு சொல்லிட்டு நான் அதோட விட்டுட்டேன். மேடம், உங்கள் பூஜை அறை பற்றி ஏதாவது நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். இவர் ஆஞ்சநேயர், இது பாபா. அடுத்தது இப்போ சமீபத்தில் துர்காம்மான்னு சொல்லிட்டு எனக்கு அவங்க ஷிரடி போயிருந்த போது 85 வயசு அவங்களுக்கு. பிரியத்துக்கு சாமி பார்த்துட்டு எனக்கு அது வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அடுத்தது என்னோட தங்க இந்த சங்கு கொண்டு வந்து கொடுத்தா. இவங்க வந்து பீஸ் ஆஃப் வந்து காட் ஆஃப் பீஸும்பாங்க. இருந்தாலும் இது கொண்டு நம்ம பூஜை ரூமில் அதையும் செட் பண்ணி வச்சாச்சு. மற்றபடி இந்த அம்மன் இவங்க வந்து ஆதிபராசக்தி அம்மன், அது வந்து மகாலட்சுமி எல்லாமே. மற்ற விக்கிரகங்கள் விதவிதமான விநாயகர் கொஞ்சம். அப்புறம் இவர் விட்டல் பாண்டுரங்க விட்டல்னு பாம்பேலேருந்து எனக்கு தெரிய ஒரு பொண்ணு அனுப்பியிருந்தது. இப்போ மற்ற இது மீனாட்சி அம்மன் இப்படி எல்லாம். இதில் வந்து இந்த படியில் வச்சா நல்லதுன்னு சொன்னாங்க அரிசின்னு சொல்லிட்டு, இது குபேரப்படின்னு ஒன்று. அதுக்கப்புறம் இது வந்து எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது, பூஜையில் வச்சு எனக்கு கொண்டு வந்து கொடுத்த சத்யநாராயண பூஜையில் வச்சது. இது இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க எனக்கு ரொம்ப க்ளோஸ் அண்ணன் மாதிரி, அவங்க வந்து எங்களோட 60ஆம் கல்யாணத்துக்கு இந்த விநாயகர் கொடுத்தாங்க. இந்த ஆஞ்சநேயர் தான் நான் முதல்ல ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி படமாக வாங்கிட்டு வந்து ஒரு பூஜை ஆரம்பித்தேன். இந்த பொட்டு வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த பொட்டு வச்சு பூஜை பண்ணும்போது நான் வேணுனது அற்புதமாக நடந்தது. அதுலேருந்து அந்த படத்தை வந்து அவ்வளோ ஜாகிரதையாக வச்சுக்கிட்டு இருக்கேன் நான். பூஜை அறையில் மட்டும் பிரசித்தி பெற்ற 2 பொருள் வச்சுருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். அது மட்டும் நம்ம நேயர்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இது பிரசித்தியாக அப்படிங்கிறது தெரியாது, பட் ரொம்ப நெருக்கமான ஒரு இவர் ஆஞ்சநேயர். அந்த நான் இப்போ காமிச்சேன் இல்லையா, இவர் தான். இது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு கிறிஸ்டியன் ஒருத்தர் வந்து அவர்கிட்ட நாங்கள் இடம் வாங்கியிருந்தோம். அப்போ அவரோட ஒய்ஃப் வந்து மனைவி வந்து என்ன பார்க்கணுன்னு என் கணவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அதனால் இவங்க கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் பார்த்துட்டு அவரை மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து அவரோட மனைவி சொன்னாங்க, இவர் வந்து ஒரு விக்கிரகம் வச்சுன்னு இருக்கிறாருங்க மாடியில், அதை வந்து சும்மா இல்லாமல் போய் பூஜை கஜை பூவை பறித்து போட்டு ஸ்லோகம் வர சொல்லிட்டு வந்து, என்ன ஸ்லோகம் சொல்லுவீங்கன்னா அவர் சொன்னால் விநாயகர் ஸ்லோகம் சொன்னார். இதாம்மா எனக்கு தெரியும், நான் சொல்லிட்டு வருவேன். அப்போ அவர் சொன்னால், இது எதுக்கு, நமக்கு பழக்கம் இல்லாத ஒரு விஷயம், நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, அது சும்மா வச்சுக்கிட்டு இருக்கோம், நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்களான்னு என்னை கேட்டார். ரொம்ப சந்தோஷம்னு அவரை வாங்கிட்டு வந்து அவர் அங்கேருந்து எடுத்துக்கொண்டு வந்து இங்கே அவர் எங்கிட்ட வரணுன்னு இருக்கு. ஏன்னா அந்த சமயத்தில் தான் இந்த படத்தை வச்சு நான் பூஜை பண்ணும்போது எல்லோரும் வந்து அவர் ரொம்ப இஷ்டம், நான் சொன்ன மாதிரி ஆஞ்சநேயர் தான் இஷ்டம். ஸோ அப்படி பூஜை பண்ணும்போது எல்லோரும் இதை சொன்னதுனால எனக்கு ஒரு யோசனை இருந்தது, அது ஒரு பிரியமாக இருந்தது. இவர் கொடுக்குறேன்னு சொன்னோன்னா இதுதான் சாக்குன்னு அவர் வாங்கிட்டு வந்து அவர் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து வச்சிட்டோம். இது ஒரு இது. அடுத்தது இது வந்து ஒரு 100 வருஷத்து குருவாயூரப்பன். இது எனக்கு சந்திராமான்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டு ஒருத்தவங்க. அது இதுவும் பார்த்திங்கன்னா அன்னபூரணி. எனக்கு முதல்ல பழக்கமானது மதுரையில் துர்காம்மான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் சொன்னது. ஷிரடி போயிட்டு வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களும் அவங்க மகன் பரத்தும் என்ன பண்ணாங்க, நான் முதல்ல அவங்களுக்கு 10 வருஷம் முன்னாடி அறிமுகமாகும்போது இந்த சமையல் மூலமாக தான் அறிமுகமானேன். அதனால் அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சி போய் முதல்ல எனக்கு அனுப்பிச்சது அன்னபூரணி. ஸோ அதுவும் விசேஷமாக இருக்குன்னு சாமி ரூமில் மாட்டி வச்சுருக்கேன். இந்த பெரும்பாலும் பார்த்திங்கன்னா என் பையன் கல்யாணத்துக்கு யாரோ கிஃப்டாக கொடுத்தது, ஸ்ரீலங்காவிலேருந்து வந்து அவங்க கிஃப்டாக கொடுத்தாங்க. எனக்கு இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா,
இது வந்து ஒரு கொரியன் மேக். இவங்க இவ்வளவு அழகாக இந்த அம்மன் முகத்தையும் சரி பெருமாள் முகத்தையும் சரி இவ்வளவு அழகாக வடிவமைச்சிருக்காங்க. காத்தால எழுந்த உடனே பல் தேய்ச்சிட்டு வந்து முதல்ல விளக்கை ஏற்றிடுவோம். நானும் என் கணவரும் அதை ஏற்றிடுவோம். காமாட்சி விளக்கு ஏற்றும் போதே எனக்கு வந்து இவங்க 2 பேர் முகத்துலேயும் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு மலர்ச்சி தெரியும். அது தெரிஞ்ச உடனே எனக்கு அப்படியே புலகாங்கிதமாக போயிடும். சரி இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, அவ்வளோதான். ஸோ அதை வச்சு தான் நான் வந்து எனக்கு இது பண்ணிக்கிறது. ஓகே மேம், ரொம்ப நன்றி. இது வரைக்கும் என்னோட அனுபவங்கள், என் பக்தி சார்ந்த விஷயங்கள், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இதெல்லாம் உங்களோட பரிமாறிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ ஓஎஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கமும் நன்றியும்.